அதிகமாய் பேசியிருக்கிறேன். சில காலங்களுக்கு முன்பதாக அநேக காரியங்களை விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கிறேன். ஹீலிங் குறித்து பேசியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஹீலிங் குறித்து சிடிஸ் போட்டிருக்கேன். சிடி, விசுவாசத்தை குறித்து சிடி ஏறக்குறைய எல்லாம் அதெல்லாம் விற்று முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு விசுவாசத்தை தேவன் காண்பிக்கும் முறை அதைவிட மேலானதாக இருக்கிறது. அப்படி என்றால் அன்னைக்கு பேசப்பட்டது குறைவானதா இல்லை. என்னுடைய மனைவிக்கு பயங்கரமான தலைவலி, பயங்கரமான இடுப்பு வலி, டிஸ்க் தேஞ்சிருச்சு. டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு பல்ஜ் இருக்கு. டாக்டர் சொன்னாங்க ஆப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி. பயங்கரமான தலைவலி, எம்ஆர்ஐ பண்ணோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன வைத்தியம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வந்து அந்த சிடி போட்டு கேட்பாங்க, டெய்லி கேட்பாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 14-15 செய்திகள் இருக்கும். அந்த நாட்களிலே நான் டிவியில் பேசும்பொழுது அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு ஒரு சீடியாக போட்டு வெளியாக்கி கொடுத்துருந்தோம். அதையே உட்காந்து திரும்ப 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 கேட்டு இடுப்பு வலி, தலைவலி, ஆப்ரேஷன் இல்லாமல், மருந்து இல்லாமல் சுகமாகிவிட்டு. நிறைய பேர் நிறைய பேர் அதை வாங்கி நிறைய பேர் கேட்டு அநேக சுகத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தேவன் காட்டுகிறதான அந்த நிலை அதிலும் மேலாக இருக்கிறது. மேலான ஆழமான சில காரியங்களை தேவன் இந்த காலகட்டத்திலே அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகையினாலே நாம் அதற்கு கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். இது பழைய விசுவாசம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கவனக்குறைவாய் இருக்க முடியாது. கவனத்தோடு கூட தேவன் இந்த நாட்களிலே என்ன பேசுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். விசுவாசத்தில் கடந்து போகும் பொழுது நாம் செயல்படுத்த வேண்டிய சில சவாலான சில முறைகளை நாம் பார்த்தோம். விசுவாசத்தில் போகும் பொழுது ஒரு இன்டென்சிஃபைடாக சில காரியங்களை நம்ம செய்யணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அநேக குறிப்புகளை நாம் படித்தோம். 1ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக வரும்பொழுது எப்படி அவன் விசுவாசத்திலே கடந்து போகும் பொழுது நேர்த்தியான ஒரு காணிக்கையை கொடுக்க அவனால் முடிந்தது, எப்படி தேவனுக்கு ஏற்றவனாய் இருக்க முடிந்தது, எப்படி நோவா தேவனுடைய சுதந்திரவாளியாய் மாறினார், காணக்கூடாதவைகளை குறித்து சொல்லப்பட்டும் அதை விசுவாசித்து எப்படி நீதியின் சுதந்திரராய் மாறினார், எப்படி காணக்கூடாத ஒரு இடத்தை காண்பித்து ஸ்தானத்தை சொல்லி ஆபிரகாமை தேவன் அப்படியாக கொண்டு சென்று அதை விசுவாசித்து அந்த காணக்கூடாத நிலையினுடைய சுதந்திரவாளியாய் அவர் மாறினார். அப்படி அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். விசுவாசத்தில் எப்படி தரித்திருப்பது, how to hold fast, உறுதியாய் எப்படி நிற்பது என்றெல்லாம் நாம் கடந்த வாரங்களிலே நாம் சந்தித்தோம், படித்தோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்தேச்சியாக ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். படிங்க. மேலும்
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இந்த 3 வசனங்களினுடைய ஆழங்களை நாம் முதலாவது இன்றைக்கு தியானிப்போம். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நாம் அநேகமாய் கேள்விப்பட்டிருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்காக விசுவாசிப்பது, ஒரு கார் வாங்க விசுவாசிப்பது, ஒரு தேவைக்காக விசுவாசிப்பது, ஒரு சுகத்திற்காக விசுவாசிப்பது, ஒரு காரியம் கிடைக்க விசுவாசிக்கிறதை தான் நாம் அதிகமாக பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். ஒரு காரியம் பெற்றுக்கொள்ளும்படியாய், ஒரு காரியம் நமக்கு வரும்படியாய், விசுவாசமாக இருந்து போராடி பெரும்படியா, ஒரு காரியம் நடக்கணும், ஒரு திருமணம் ஆகணும், ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு காரியம் வரணும், ஒரு விடுதலை வரணும், ஒரு நல்ல முடிவு வரணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்காக நாம் விசுவாசித்து காரியங்களுக்குள்ளே கடந்து போனதை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட சம்பவத்திலே நான் என்ன பார்க்கிறேன் என்றால், அவனுடைய விசுவாசம் அவனை எங்கு கொண்டு செல்லுகிறது? விசுவாசம் எதனால் அவனை செயல்படுத்த கொண்டு போகிறது? அவன் விசுவாசிப்பதனால் அவனுக்கு வருகிறதான காரியம் என்ன? அவன் எதை நோக்கி அவன் விசுவாசித்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே அவன் எதை குறித்து விசுவாசிக்கிறான் என்றால், தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறான். ஆனால் அந்த விசுவாசத்தினுடைய பலன் என்ன? வாட் வாஸ் தி அவுட்கம் ஆஃப் தட் ஃபெய்த் அப்படின்னா, இட்ஸ் டெத். அந்த விசுவாசத்தினுடைய செயல்பாட்டினுடைய முடிவு என்னன்னா, தன்னுடைய மகனை அவன் பலியாய் கொடுக்க போகிறான். மகனை பலியாய் கொடுக்க அவன் விசுவாசிக்க வேண்டியதா இருந்தது. ஆமென். தேவன் சொன்னதை விசுவாசித்து செயல்பட வேண்டுமானால் அவனுக்கு எந்த லாபம் வரல. என்ன வருது? அவன் தன்னுடைய மகனை இழக்க போகிறான். சோ இதை விசுவாசியாம விட்டுட்டா அந்த ஒரு செயல்பாடுக்கு அவன் போக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வேண்டாப்பா, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை விட்டு தள்ளிட்டான். அந்த நிலைப்பாடுக்கு அவன் போக வேண்டியதில்லை. ஆனால் அவன் தேவனை விசுவாசிக்கிறபடியினால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகனை பலியாய் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அந்த நிலைக்கு போக மாட்டோம் இல்லையா? விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன வருது? ஏதாவது கிடைக்குதா? விடுதலை வருதா? நன்மை வருதா? நான் அதுல என்ன பார்க்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுலயும் சுயம் இருக்கிறத பார்க்கிறேன். மாமிசத்தினுடைய மெத்தமை. You want to pamper your flesh by a spiritual understanding. உன்னுடைய மாமிசத்தை என்ன பண்ற? அப்படியே ஒரு மெழுகேற்றி, கவலைப்படாத, தேவன் உனக்கு கொடுப்பாரு. வீடு தானே வேணும், கவலைப்படாத, நம்முடைய தேவன் பெரியவர், அவர் உனக்கு வீடு கொடுப்பார். விடுதலை தானே வேணும், பயப்படாத, ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, நம்முடைய மாமிசத்தினுடைய சுகத்திற்காக, மாமிசத்தினுடைய நன்மைக்காக, மாமிசம் இதமாயிருக்க நாம் விசுவாசிக்க நாம் என்ன செய்கிறோம்? பழகி கொள்ளுகிறோம். அதுவே பெரிய கடல் மாதிரி இருக்கு நமக்கு. அதை விசுவாசித்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதே நமக்கு எப்படி இருக்கு? பெரிய விஷயமா இருக்கு. அதை பெற்றுக்கொண்டாலே நமக்கு ஐயோ நம்ம எல்லாம் ஜெயிச்சிட்டோம், சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல நம்ம போறோம்.
ஆனால் இவனுடைய விசுவாசம் அவனை எங்கு கொண்டு போகிறது என்றால், எதுக்கே விசுவாசிக்கிற, உனக்கு என்ன லாபம், உனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மகனை பலியாய் கொடுக்க போகிறேன். நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. இதை தான் போட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு எந்த ஃபீல் ஆன மாதிரி தெரியல சிலவங்களுக்கு. ஏன்னா புரியல போல, ஒரு வேலை இருக்கலாம். ஏன்னா நம்முடைய விசுவாசத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாச நிலைப்பாடு அவனை எங்கு கொண்டு செல்லுகிறது என்றால், அர்ப்பணிப்புக்கு கொண்டு செல்லுகிறது. It's a painful act of faith. I want to tell you, this end time is demanding faith of this priority. இப்படிப்பட்டதான ஒரு நிலைப்பாடுக்கு விசுவாசித்து கடந்து போக வேண்டியது இந்த காலகட்டத்தினுடைய அவசியமா இருக்கிறது. இன்னும் துட்டு வரும், அது வரும், இது வரும், ஜெபம் பண்ணுவோம், உபவாசிப்போம், அதெல்லாம் குழந்தைத்தன்மையான காரியங்கள். அதிலிருந்து நம்ம முதிர்ச்சி அடைந்து, ஏன் நம்ம முதிர்ச்சி அடையணும்? இத்தனை நாள் அதுக்கு தானே விசுவாசிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஏன் முதிர்ச்சி அடையணும்னு கேட்டீங்கன்னா, சபையானது வனாந்திரத்தில் இல்லை, சபையானது இப்பொழுது கானானுக்குள்ளே வந்து சபைக்குள்ளே தேவன் எழுந்தருளக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். எகிப்தில் இருக்கும்போது தேவன் என்ன பண்ணாரு? அற்புதங்கள் இல்லையா? தவளை, தண்ணீர் ரத்தமா மாறுது, எல்லா அற்புதங்கள், ஒவ்வொன்றும் வித்தியாசமான அற்புதங்கள். வனாந்திரத்துக்கு வரும்பொழுது தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவனுடைய விசுவாசத்தை எதிர்பார்த்தார். ஒவ்வொரு ஜனங்களுடைய விசுவாசம். நான் நடத்துவேன், நான் உன்னை கொண்டு போவேன் என்கிறதான நிலையில உனக்கு விசுவாசம் இருக்கா? அந்த விசுவாசம் இருக்குன்னா, நீ என்னை விசுவாசிக்கணும், என்னுடைய வார்த்தையின்படி நடக்கணும், என்னோடு கூட வரணும், வந்தாதான் உனக்கு இது நடக்கும், என் கூடவே ஓடிவா. எகிப்துல வேற ஒரு நிலைப்பாடு, எகிப்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேற. ஜனங்க எகிப்துல இருக்கும்போது தட் வாஸ் நாட் த டிமாண்ட். ஆனால் வனாந்திரத்தில் வரும்பொழுது தேவனுடைய டிமாண்ட் மாறி போகுது. என் கூடவே வாப்பா, மேகத்தோட வா, அக்னி ஸ்தம்பத்தோட வா, அப்பதான் உனக்கு மன்னா, அப்பதான் உனக்கு காரியம், அப்பதான் உனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? டிமாண்ட் வைக்கிறாரு. அதோடு கூட போகிற ஜனங்கள் அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள். அப்படி இருந்தும் எகிப்திலிருந்து கிளம்பினவர்கள் 20 வயசுக்கு மேற்பட்ட யாருமே என்ன செய்யல? கானானுக்குள்ள போகல. ஏன்னா மேகத்தோடு போக முடியல, அக்னி ஸ்தம்பத்தோடு போக முடியல, தேவ சத்தத்தோடு கூட ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்தி போக முடியல. யோசித்து பாருங்க, எவ்வளவு பிரயாசத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட எகிப்தை விடும் பொழுது என்ன ஒரு ஆசையில வந்திருப்பாங்க? நான் கானானுக்கு போவேன் என்கிறதான ஒரு ஆசையில வந்த அத்தனை பேரும் வனாந்திரத்திலே மரித்து விட்டார்கள். அவர்கள் புறப்படும் பொழுது அவங்களுக்கு இருந்த ஆசை, நாங்க எகிப்துக்கு போயிடுவோம், பால் தேனு ஓடுதான் அப்படின்னு கிளம்பின ஜனங்க வனாந்திரத்தில் போயிட்டாங்க. ஏன்னா அந்த மொமெண்டத்தோட they were not able to keep up the momentum. அந்த நிலைப்பாடோடு கூட அவர்களால் ஓட முடியவில்லை. இன்றைக்கு நம்ம எப்படி ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். அப்படி கடந்து வந்த ஜனங்கள் எங்க வராங்க? கானானுக்குள்ளே வருகிறார்கள். கானானுக்குள்ளே வந்த பிறகு அங்க தேவை வித்தியாசமாய் மாறுகிறது. கானானுக்குள்ள வந்தவன செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே, செட்டில் ஆகிறதுக்கு அவர் கூட்டின்னு வந்தார். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நாங்கள் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம், இங்கே கொண்டு வந்து தேவன் என்னை விசாலத்திலே வைத்திருக்கிறார். நம்முடைய ஆட்டிடியூட் அதுதான். ஏன்னா மாமிசத்துக்கு சுகம் எங்க வருது அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த ஆவிக்குரிய நிலை எதுக்கு நம்ம போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமிசத்துக்கு என்ன சுகம் கிடைக்கும்? சபைக்கு வந்தா தேவன் என்ன செய்வார்? என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்குமா?
கல்யாணம் ஆகுமா, வேலை கிடைக்குமா, துட்டு கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா, அப்படிதான் என்ன செய்கிறோம், சபைக்கு வரோம். கானானுக்குள்ள வந்த உடனே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டங்க, தேவன் எங்களை கூட்டு வந்து விசாலத்தில் வச்சிட்டாரு, ஹல்லேலூயா. இல்லை, அது கொண்டு வரல தேவன். கானான்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டு வரல. கானானுக்குள்ள ஏன் கொண்டு வந்தாரு? அதை ஜனங்க மறந்துட்டாங்க. அதுக்கு தான் யூதா சந்ததி எழுப்புறாரு. ஏன்? அந்த யூத சந்ததி என்ன பண்ணுகிறது? தேவனை அவர்கள் மத்தியிலே நிலைப்படுத்துகிறது. உன்னை கானானுக்குள்ள கொண்டு வந்தது எதுக்குன்னா, நான் யாருன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு காண்பிக்க தான் நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். நீ உள்ள வந்து ஜாலி பண்ணது கிடையாது. நீ உள்ள வந்து உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகளை பார்த்து உலகங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் யார் என்பதை, அதை தான் தாவீது அறிந்து கொண்டு தேவனுக்காக ஒரு கூடாரத்தை அமைக்க அவன் முற்படுகிறான். ஏன்? நம் மத்தியிலே தேவன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்காய் கட்டுகிறான். அதனால நமக்கு சீசன் தெரியணும், மொமெண்டம் தெரியணும். ஒவ்வொரு நிலைப்பாடிலே என்ன முக்கியத்துவம், அந்த மொமெண்டம் தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட முடியும். இல்லைன்னா அன்னைக்கு எங்க துவங்கணுமோ அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு என்ன செய்தோமோ அதே செய்துட்டு ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா டெக்னாலஜி வளருது, காரியங்கள் மாறுது, நம்முடைய எல்லா காரியங்களும் மாறுது. ஆனா ஆவிக்குரிய நிலையில் எங்க இருக்கோம்? எங்க தொடங்கணுமோ அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதே சங்கீதம், அதே ஜபம், அதே புரிந்துணர்வு, அதே நிலைப்பாடு, மாறவே கிடையாது. அப்படி ஒரு மாற்றம் இல்லை என்றால் இன்றைக்கு தேவன் தேடுகிறதான அந்த மனுஷனாக நீங்களும் நானும் இருக்க முடியாது. தேவனுடைய அமைப்புக்கு ஏற்ற ஜனமாய் இருக்க முடியாது. ஆகையினால் தான் இன்னைக்கு அவர் எதிர்பார்க்கிறதான அந்த விசுவாச நிலை இன்னும் இன்டென்சிஃபைடா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன சொல்றாரு? நீ எதற்கு விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னா, பிரச்சனைக்குள்ள போவ. இன்னைக்கு காலைல ஜோஷுவா சொன்னான், அவன் இதுதான் பேச போறான்னு தெரியாது. அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னான், சாத்ராக் மேஷாக் கதை ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா. நான் இதை தான் சொல்ல போறான்னு தெரியாது. அவர்கள் எதற்கு விசுவாசித்தார்கள்? அவர்களுடைய விசுவாசம் என்னமா இருந்தது? அவங்க விசுவாசம் எங்க அவங்களை கொண்டு போய் விட்டுச்சுன்னா, அக்கினிக்குள்ள. நான் விசுவாசிக்கிறபடினால் நான் எங்க லேண்ட் ஆவேன், எனக்கு வீடு கிடைக்கும், அது இல்லை. நான் விசுவாசிக்கிறதுனால நான் நெருப்புக்குள்ள போயிடுவேன். ஆபிரகாம் விசுவாசிப்பதனால் பிள்ளையை பலியாய் கொடுக்க வேண்டும். இட் வாஸ் a pain in the flesh. மாமிசத்திலே அது என்னவா இருந்தது? வேதனையா இருந்தது. ஆனால் அந்த வேதனைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். இன்றைக்கு விசுவாச நிலையில இந்த நிலைப்பாடுக்கு போனோம். நான் விசுவாசிப்பதன் மூலமாய் எனக்கு வேதனையா இருக்கும், என் மாமிசத்துக்கு வேதனையா இருக்கும். நான் விசுவாசிப்பதன் மூலமாய் என்னுடைய ஈகோ உடைந்து போகும். நமக்கு விசுவாசத்துல நம்ம ஈகோ கட்டப்பட்டாதான் நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். பார், என்ன தேவன் உட்ல பார், என்னை தூக்கி நிறுத்தினார் பத்தியா, என் தேவன் யார் என்ன தெரிஞ்சுக்கினியா? அது விசுவாசம் இல்லைங்க, விசுவாசத்தின் போர்வையிலே வருகிற பிசாஸ். பிகாஸ் இட்ஸ் an ego that's been highlighted. உன்னுடைய ஈகோவை என்ன பண்ணாத, எங்கேயும் தூக்க விடாத. ஏன்னா அதுதான் மாமிசம். நான் யாரு, என்ன ஏது, நீ ஒண்ணும் இல்லாம போனோம். விசுவாசத்துல நீ ஒண்ணும் இல்லாம போனோம், தேவன் பெருகணும், அதுதான் விசுவாசம். உன் விசுவாசத்துல உன் பேர் பெருகிறது பெருசு இல்லை, அவர் மகிமைப்படுகிறாரா, அதுதான் விசுவாசம். இந்த இடத்துல அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறார்கள். ஆகையினால் தான் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என்ன செய்கிறாரா? விசுவாசத்தினால் 17 ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை அவன் பலியாக கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறான் என்றால், உன் சந்ததி
விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழும்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். அப்படின்னா பாருங்க, யார் மேல ப்ராமிஸா கொடுக்கப்பட்டதோ, என்ன ப்ராமிஸா கொடுக்கப்பட்டதோ, அந்த ப்ராமிஸையும் அந்த வாக்குத்தத்தத்தையும் விட்டு கொடுத்து விசுவாசிக்க அவன் ஆயத்தமா இருந்தான். இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? வாக்குத்தத்தத்தை பிடிச்சிப்போம். தீர்க்க தரிசனம் வந்தா தீர்க்க தரிசனத்தை பிடிச்சிப்போம். நமக்கு நன்மையா வந்தா பிடிப்போம், எதிர்மறையா வந்தா இல்லைங்க இது ஆவி சரியில்லைங்க என்றும். ஆண்டவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்னா அல்லேலூயா சொல்லுவோம். நீ பண்ணதுக்கு உன்னை வாளாக்க போறாருன்னா அமைதியாயிடுவோம். ஏன்னா நமக்கு என்ன இல்லை, அதுக்கெல்லாம் நம்ம ஆள் கிடையாது. இந்த இடத்துல அவனுக்கு வாக்குத்தத்தமாய் இந்த சந்ததி மூலமாக தான் என்ன செய்யப்படுகிறது, உன்னுடைய காரியம் பெருக போகிறது என்று சொல்லி விசுவாசமாய் வாக்குத்தத்தமாய் பெற்றுக்கொண்ட அந்த வாக்குத்தத்தத்தையே கொடுக்க அவன் விசுவாசிக்க வேண்டுமா? அப்படின்னா the promise what he has received has to be given back to him. உங்களுக்கு விசேஷமா என்ன கொடுக்கப்படுகிறதோ அந்த கொடுக்கப்படுகிற காரியத்தை மீண்டுமாய் தேவனுக்கு அர்ப்பணிக்க தேவன் விசுவாசிக்க சொல்றாரு. அப்படின்னா அவனுடைய இருதயம் எது மேல இருந்துச்சுன்னா, நாட் ஆன் த ப்ராமிஸ், ஆன் த ப்ராமிசர். அவனுடைய விசுவாசம் எங்க இருந்துச்சு? வாக்குத்தத்தத்தில் அல்ல, வாக்கு பண்ணினவர் மேலே. ஏன்னா இந்த வாக்குத்தத்தம் போனாலும் he will create another promise. ஆமென். இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடாக தான் இருக்கணும். பரலோகம் இல்ல, பரலோகங்களை உண்டாக்கின தேவன். ஆமென். தேவன் இருக்கிறார்னா பரலோகத்தை உண்டு பண்ணே இருப்பாரு. இன்னைக்கு நம்முடைய ஃபோக்கஸ் எப்போ பரலோகம் போவோம், எப்போ இயேசு வராரு, வந்து என்ன பண்ண போறாரு, எப்போ கூட்டின்னு போக போறாரு. ஐயா அவர் எங்கேயும் கூட்டின்னு போக போறது இல்லை. புரியுதுங்களா? அவரே பரலோகமா இருக்க அவர் எங்க கூட்டின்னு போனோம்? நான் சொல்றது விளங்குதா இல்லையா? பரலோகம் யாருக்குள்ள இருக்கு? அவருக்கு. வேதமே சொல்லுது இல்ல, தேவராஜ்யம் எங்க இருக்கு? உலகத்துல, நமக்குள்ள இருக்கு. அவர் பரலோகமா இருக்க அவர் வந்துட்ட பிறகு எங்கேயும் கூட்டின்னு போக தேவையில்லை. அவரோடு ஒண்ணு ஆனாலே பரலோகம் ஆயிடும். ஆமென். அவரோடு இணைந்து கொண்டாலே பரலோகம் தாங்க. அவருக்கு நம்மளை எங்கேயா கூட்டின்னு போகணுமா, லொகேஷன் மாத்தணுமா? தேவையில்லை. நம்ம இந்த லொகேஷன்ல இருந்து அங்க கொண்டு போனாதான் நமக்கு. ஏன்னா நம்ம போயிட்டு சயின்டிபிக்கலா இருக்கிறோம் பாருங்க, விஞ்ஞான பூர்வமா இருக்கிறதுனால இங்க இருந்து தூக்கிட்டு போய் அங்க வைக்கணும். அவருக்கு அந்த சயின்ஸ் எல்லாம் தெரியாது, ஏன்னா அவர் ஸ்கூல் படிக்கல. அவரோடு இணைந்தாலே பரலோகம். அவர் ஏன் வர்றாருன்னா நம்மோடு இணைய தான் வர்றாரு. ஆமென். நான் வரமாட்டாருன்னு சொல்ல, நிச்சயம் வருவார். ஆமென். அதனால எங்க பாஸ்டர் இயேசு வரமாட்டாருன்னு சொல்றாதீங்க. ஏற்கனவே பலர் பல விதமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நிச்சயமா வராரு. யாரோடு இணைய? சபையோடு கூட இணைய. அது இணையும் பொழுது அது நிலைப்பாடு என்னவாய் மாறுகிறது? மேன்மையாய் மாறுகிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் மாறுகிறது, நித்தியமானதாய் மாறுகிறது. அந்த நிலைப்பாடுக்கு நாம் கடந்து போக நம்முடைய நோக்கம் எதுவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்குத்தத்தம் இல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் மாறாதவர். அங்க அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் மேல அவனுக்கு என்ன இருக்கு? அவனுக்கு நம்பிக்கையும் விசுவாசம் இருந்ததுனால தான் அவன் என்ன சொல்லலாம், மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமென். முதல் இன்ஸ்டன்ஸ் என்ன தெரியுங்களா? அவனுக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய மேட்டர்லாம் தெரியாது. இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, உயிரோட வந்தாரு, நமக்கு தெரியும் அதெல்லாம் இல்லையா? நம்ம காலம் கடந்து வந்திருக்கிறோம். அவன் காலங்களுக்கு முன்பதான் வந்திருக்கான். காலங்களுக்கு முன்பதாய் வந்திருக்கிற அவனுக்கு தெரிந்த ஒரு அமைப்பு என்ன தெரியுங்களா? மரித்து இருந்த எண்ணெய்
உயிர்ப்பித்து என்னை ஒரு ஒரு சந்ததிக்கு தகப்பனாய் மாட்டி இருக்கிறார். மரித்திருந்த என்னுடைய மனைவியை உயிர்ப்பித்து ஒரு சந்ததிக்கு தாயாய் மாற்றி இருக்கிறார். ஆகையினாலே மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிற அவரை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இதுதான் அவனுக்கு முன்னாடி இந்த செட் பேட்டர்ன். அவனுக்கு இயேசு கிறிஸ்து எல்லாம் தெரியாது. நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சு கூட நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அது வேற கதை. நம்ம இதெல்லாம் ஆபிரகாமும் பார்த்தோம், இயேசு கிறிஸ்தியும் பார்த்துட்டோம். ஆனாலும் நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனா அவனுக்கு தெரிஞ்சது இதுதான். மரித்திருந்த என்னை அவர் உயிர்ப்பித்தாரே, என்னையும் ஒரு சந்ததிக்கு தகப்பனாய் மாற்றினாரே. அப்படி என்றால் இவனை நான் பலியாய் கொடுப்பேன் என்றாலும் அவனை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை அவன் விசுவாசித்தான். ஆகையினால தான் சொல்றாரு 19ஆம் வசனம், தனக்கு ஒரே பேரானவனையே ஆமென், ஈவன் ஃப்ரம் த டெட். எப்படியா? மரித்தோரிலிருந்து. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, Abraham reasoned that God could even raise the dead. So, in a manner of speaking, in a manner of thought, he did receive him back alive. அவன் இப்படியாக அவன் ஒரு யோசனையிலே, விசுவாசத்திலே அவன் இருக்க, அவனுடைய விசுவாசத்தின் வண்ணமாகவே அவன் அவனை பெற்றுக்கொண்டான். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அவனுடைய விசுவாசம் அப்படியா இருக்க, மரித்தோரிலிருந்து எழுப்பவும் என் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்கிறதான அந்த விசுவாச நிலைப்பாடு என்ன செய்கிறது? இவனை மீண்டுமாய் உயிர்ப்பித்து கொடுக்கிறது. நாங்கள் மரித்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அக்கினி ஜுவாலையில் என்ன போட்டாலும் பரவாயில்லை, செத்தாலும் பரவாயில்லை, அப்படி என்றதான ஒரு நிலைப்பாடு அவர்களை மீண்டுமாய் உயிரோடு வெளியே கொண்டு வந்தது. ஆமென். அந்த விசுவாசம் தான் வேணும். நெருப்புக்குள்ள போறதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன் நெருப்புக்குள்ள போற? விசுவாசிக்கிறதுனால. ஏன் சிங்ககபிக்குள்ள போற? விசுவாசிக்கிறதுனால. ஆமென். சிங்ககபி நான் விசுவாசிக்கிறேன், சிங்ககபிக்குள்ள போகவே மாட்டேன். அதுதான் எஸ்கேப் தியரி. நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க, ஆமா, அக்கினிக்கு போடுறதுக்கு முன்னாடி மழை வந்து அப்படியே அணைஞ்சிரும் பாருங்க. ஏன்னா இந்த மாமிசம் சோதிக்கப்பட, வெட்டப்பட, துண்டு துண்டாக, சந்து சந்தாக பலியாக்கப்பட இந்த மாமிசம் ஒத்துக்க மாட்டேங்குது. மாமிசம் சொல்றது வேண்டாம் வேண்டாம், அதே எப்படி வலிக்கணும், அதனால வேற ஏதாவது நடக்கட்டும், வேற ஏதாவது ஒன்று ஆகட்டும். ஆனா தேவனுடைய அமைப்பு எப்படி தெரியுங்களா? உன் மாமிசம் மரிக்கணும், அதுக்கு பிறகுதான் அவர் வேலை செய்வார். உன் மாமிசம் மரிக்காத பட்சத்தில் அவருடைய மகிமை உன் மேல வர முடியாது. உன் மாமிசம் மரிக்கணும். மரிச்ச எவ்வளவு நாள் ஆகணும்? 3. மறந்துடாதீங்க, அது மரிச்சு உடனே வந்துடாது. எல்லா மரணத்துக்கு பின்புதான் 3 நாள் இருக்கணும். அப்படின்னா என்ன ஆகணும்? அழுகி நாரி போச்சுடா, இனி ஒன்னும் இல்லை என்கிறதான நம்பிக்கை வரணும். அப்பதான் மாமிசம் முழுசா செத்ததுன்னு. சும்மா அப்படியே போயிட்டு போயிட்டு வர்றது இல்லை. செத்து 3 நாள் போச்சு, முடிஞ்சு, மண்ணோட மண்ணா ஆச்சு. அதுக்கு பிறகு தேவன் எழும்புறாராம். ஆமென். அந்த நிலைப்பாடுக்கும் அவன் விசுவாசித்து, அதே விசுவாச நிலைப்பாடிலே அவன் போனானா, அவனை மீண்டுமாய் அவன் பெற்றுக்கொண்டான். ஆமென். புரியுதுங்களா? இப்போ விசுவாசம் எங்க கொண்டு போவான்னு? ஸோ விசுவாசம் வேதனைக்குள்ளும் கொண்டு போவோம். நான் இதை எப்படி டிஃபைன் பண்ண பார்க்கறேன்னா, faith is a painful experience. புரியுதுங்களா? faith is not jolly. Hallelujah, God is giving you this அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது? குதிக்கிற காரியம் கிடையாது. மரண வேதனைக்குள்ளாய் போகணும். ஆனா வெளியில வரும்பொழுது கம்பீரமாய் வெளியே வருவாய். அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்னா கம்பீரமா இருக்கும். ஆனா what it demands is pain.
அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல், பிரதிஷ்டை, சுத்திகரிப்பு, இதெல்லாம் என்ன என்ன எப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ்? பெயின்ஃபுல் ப்ராசஸ். அந்த பெயின்ஃபுல்லான வேதனையான அந்த அமைப்புக்கு நம்மை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருந்தால்தான் மகிமையோடு கூட நாம் என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். வெளியில வரும்பொழுது மகிமையோடு கூட, வெற்றியோடு கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்களாய் நாம் வர முடியும். ஆமென். 20, 22, 20, 21 2 வசனம் படிங்க. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். இந்த 2 வசனங்கள் என்ன காட்டுகிறது என்றால், விசுவாசத்தினாலே அவர்கள் எப்படி அவர்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இதை எப்படி நான் டிஃபைன் பண்ண விரும்புகிறேன்னா, faith to believe what God had established in the invisible to declare it for the future. இதுக்கு என்ன விசுவாசம் அப்படின்னா, காணக்கூடாத அமைப்பிலே தேவன் என்ன உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கண்டு அதை அறிக்கை செய்கிறது. அந்த அறிக்கையின் மூலமாய் காணக்கூடாத அமைப்பை தேவன் உன் வாயின் வார்த்தைகளின் மூலமாய் காண செய்கிறார். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இல்ல 27 அந்த பகுதிகள்லாம் வாசிக்கலாம் நீங்க. அந்த இடத்துல எப்படி யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறான், நமக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். ஈசா எப்படி என்ன செய்யறான்? ஏசா வஞ்சகமாய் ஏமாற்றப்படுகிறான் என்ற சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அப்படி யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு முன்பதாய் வந்து ஆசீர்வாதத்தை பெற்று போகிறான். போன பிறகு யார் வருகிறது? அவருடைய மூத்த சகோதரன் வருகிறார். வரும் பொழுது இவருடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. 33ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தவனே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றையும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். பாருங்க, இந்த வார்த்தை தான் I want to highlight. நான் அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பானே. நாம அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? கவலைப்படாதப்பா, கவலைப்படாத, உட்காரு உட்காரு. அவன் போயிட்டு ஏமாத்திட்டான், அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? தெரியாம ஆசீர்வதிச்சிட்டேன். பரவாயில்ல, உட்காரு, நான் என்ன செய்யறேன்? நான் உன்னை திரும்ப ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா நம்ம வாயின் வார்த்தைக்கு வேல்யூவே கிடையாது இல்லையா? நம்ம என்ன செய்வோம்? எப்படி வேணா பேசுவோம். சித்தமா இருக்குதுன்னு, சித்தம் இல்லைன்னு, தேவன் தருவாருன்னு, தரமாட்டாருன்னு. அவன் ஏமாத்தி வஞ்சகமா வந்தான், இவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவனை ஆசீர்வதித்து விட்டேன், அவன் ஆசீர்வாதமா இருப்பானே, நான் இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவருடைய சொல்லப்பட்ட வார்த்தையிலே இருந்ததான விசுவாசம் பாத்தீங்களா? He believed in every proclamation and declaration over his son. அவன் யாக்கோபின் மீதிலே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் அவனுக்கு விசுவாசம் இருந்தது. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை சார்ந்தவன் இப்படியாக தான் இருக்க வேண்டும் என்கிறதான காணக்கூடாத அமைப்பை அவர் கண்டு விசுவாசித்து அதை அறிக்கையாய் பேசுகிறார். பேசுகிறதிலே அவர் விசுவாசம் இருந்தது. He could not revert it back because the words have gone in faith.
அதை மீண்டுமா என்ன பண்ணல, திரும்பவும் இல்லைப்பா இல்லை நான் அதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா இது விசுவாசமாய் சொல்லப்பட்டது, அது நிறைவேற்றப்படும். அதான் அவன் சொல்றாரு. நான் சொல்லிட்டேனே, அது நிறைவேறிடுமாச்சே, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தாங்க அவர் விசுவாச வரிசையில் வர்றாரு. பிகாஸ் he had faith in his declaration. இன்னைக்கு நீங்களும் நானும் பண்ணுகிற இந்த விசுவாச அமைப்பு எப்படி இருக்கணும்னா, விசுவாசமா இருக்கணும். விசுவாசம், நம்முடைய ஜெபம் விசுவாசமா இருக்கணும், நம்முடைய பேச்சு விசுவாசமா இருக்கணும். ஏன் விசுவாசமா இருக்கணும்னா, காணக்கூடாததை கண்டிருக்கிறோம், அதை நாங்கள் சொல்லி இருக்கிறோம், ஆகையினாலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். சோ காணக்கூடாததை கண்டுகொள்ள, அந்த காணக்கூடாத அமைப்பை கண்டுகொண்டு அதை பேசுகிற ஜனங்களாய் நாம் மாறணும். அதனாலதான் ஜெபம் பண்ணதுக்கு முன்னாடி தேவ சித்தம் அறிகிற ஜனமா இருக்கணும். ஆமென். இன்னைக்கு ஜெபத்துக்கு கூட்டம், நல்லா கூட்டம், பாப்பா ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா என்னது, ஏன் ஜெபம் பண்ணலான்னா ஏன் ஜனம் கூட்டுறாங்க, ஏன் கூட்டுறாங்க சொல்லுங்க. ஜெபம் பண்றேன்னு ஜனங்க கூடுறாங்க, ஏன் கூடுறாங்க? மாமிசத்துக்கு இதமா இருக்கும்ல, இது நடக்கல ஜெபம் பண்ணா நடக்கும், கிடைக்கல ஜெபம் பண்ண கிடைக்கும். மாமிசம் எப்படி இருக்கும், அப்படியே தடை குத்த மாதிரி இருக்கும். வழியாகுது ஜெபம் பண்ணா என்ன ஆகும், சரியாயிடும். பிடிக்கும் தானே எல்லாருக்கும். எந்த மாமிசத்துக்கு பிடிக்காது? பணம் வேணும், கொஞ்சம் அப்படி இப்படி சாப்பிடலாம், கொஞ்சம் நல்லா வாழலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். அப்படின்னா ஜெபம்னா எல்லாம் வந்துடுவாங்க டக்குன்னு, நாங்கள் வரோங்க ஐயா எல்லாம் வந்துடும். அதுவும் ஃபாஸ்டிங்னா நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா பட்னியில் இருந்தால் தேவன் கண்டிப்பாக கொடுத்துருவாரு. பட்னியாக இருந்தால் தேவன் கண்டிப்பாக கொடுத்துருவாரு, அதனால நாங்கள் வரோம். அந்த மாதிரியான புனிதமாக்காதீங்க எதையும். ஆமென். எதையும் என்ன செய்ய முடியாது, புனிதமாக்க முடியாது. நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உன் கண்ணு தெரிஞ்சிருக்கணும். ஏன், எதை கட்டணும், எதை கட்டவிழ்க்கணும், எது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது, எது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரியணும். தெரிஞ்சாதான் நீ இங்க நேர்த்தியா கட்ட முடியும், நேர்த்தியா கட்டவிழ்க்க முடியும். இல்லைன்னா உன் வாயின் வார்த்தை எல்லாம் சும்மாவே இருக்கும். அடே சும்மா ஒரு ஜெபம் பண்ணாங்க, சும்மா பண்ணி விடுங்க பிரதர். உனக்கு என்ன கஷ்டமா, இதை இதை பண்ணி விடப்பா. இவன் அப்படி பண்ணலங்க. இவன் அப்படி பண்ணியிருந்தா, ஐயோ அந்த கேடி பையனை ஏமாத்திட்டான், பரவாயில்ல வா நான் திரும்ப என்ன பண்றேன் சொல்றேன். அப்படி இவர் சொல்லலை. ஏன்னா இவருடைய ஒவ்வொரு வார்த்தையில என்ன இருந்துச்சு, விசுவாசம். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பானே, முடிஞ்சிருச்சே, இட்ஸ் கான் அவுட் ஆஃப் மீ, என்னிலிருந்து அவைகள் புறப்பட்டு போனது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வசனம் கூட அதுதான் சொல்லுகிறது, 21ஆம் வசனம். பை ஃபெய்த் ஜேக்கப், படிங்க 21. யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். ஆமென். யோசேப்பின் குமாரனை அவர் யாக்கோபு எல்லாரையும் ஆசீர்வதிச்சார். 49ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா லைனா எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனா 48ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல யாரை ஆசீர்வதிக்கிறாரு, யோசேப்பை தான் ஆசீர்வதிக்கிறார். ஏன் யோசேப்பு, யோசேப்புனா முதல் குமாரனா, யோசேப்பு எத்தனாவது குமாரன், 11வது குமாரன். 11வது பிறந்த குமாரன் என்ன செய்யறாரு, முன்னாடி வர்றாரு. குமாரனுடைய அமைப்பிலே 11, நடுவில் ஒரு பொண்ணு இருக்குது, அதெல்லாம் கணக்கு கிடையாது, சரிங்களா? கோத்திரங்கள் 12, சாரி குமாரர்கள் 12. அந்த குமாரர்கள் 12 குமாரர்களே யோசேப்பு 11ஆவதா இருக்கிறார். 11ஆவதா இருக்கிற அந்த குமாரன் எங்க போறாரு,
முதல் குமாரனாய் மாற்றப்படுகிறார். புரியுதுங்களா? அப்படின்னா ஆன்செஸ்ட்ரல் ஒரு ட்ரெடிஷன் இருக்க, முற்பிதாக்களுடைய ஒரு பாரம்பரிய கலாச்சாரம் அங்கு இருக்க, அந்த முற்பிதாக்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தையும் வேதத்தினுடைய அமைப்பையும், வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு தான் வருது, முதல் பிள்ளைக்கு தான் அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தையும் மீறி கீழ்ப்படிதல் உள்ள குமாரனாய் இருக்க யோசேப்பு முதன்மையானவராய் மாறுகிறார். முதன்மையானவராய் மாறும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதம், டபுள் போர்ஷன். முதன்மையாக வரவங்க எல்லாருக்கும் என்ன வருது? இரட்டிப்பானது. அப்போ இரட்டிப்பானதை என்ன எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பிள்ளைங்களை கொடுக்கிறார். ஆமே. ஆகையினால தான் கோத்திரம் எத்தனை? 13. எத்தனை கோத்திரம்? 13 கோத்திரம். லேவி கோத்திரம் இல்லாம எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். லேவியோட சேர்த்தீங்கன்னா 13 கோத்திரம். எப்படி 13 ஆகுது? யோசேப்பினுடைய 2 பிள்ளைகள் அவர்கள் யாக்கோபின் பிள்ளைகளாய் கருதப்படுகிறார்கள். அப்படிதான் அங்க இரட்டிப்பான ஆசீர்வாதம் வருது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபு எல்லாரையும் ஆசீர்வதிச்சாரு. ஆனா இங்க யாரை சொல்லப்படுகிறதுனா, யாரை சொல்லப்படுது? யோசேப்பு முதல் குமாரன் மாத்திரம்தான் சொல்லப்படுது. ஏன் மற்றவங்களை ஏன் சொல்லல? முதல் குமாரனை சொன்னா எல்லாரையும் சொன்ன மாதிரி. ஆமே. ஏன்னா இது என்ன பிரின்சிபல்? ஃபர்ஸ்ட் பார்ன் பிரின்சிபல், முதற் பலனுடைய அமைப்பு. நமக்கு முதற் பலனே தெரியாது, ஏன்னா நமக்கு அதுக்கு ரொம்ப தூரம் இல்லைங்களா? நம்ம சொல்லியிருக்கிறோம், ஆனால் அன்னைக்கே அது காத்தோட அப்படியே போயிடுச்சு. அதனால இன்னைக்கு நமக்கு என்ன தெரியாது? முதற் பலனே தெரியாது. ஏன்னா தசம்பாகமே ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது, காணிக்கை ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது, முதற் பலன் எங்க ஞாபகத்தில் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு தெரியல யாருக்கும்? சரி, போய் பின்னாடி போய் கேட்டு பாருங்க. அப்போ இந்த முதற் பலனுடைய எஃபெக்ட் எவ்வளவு பிரதானம்னு பாருங்க. the first born principle எவ்வளவு பிரதானம்னா, யோசேப்பினுடைய காரியத்தை மாத்திரம் சொல்லி இருக்கிறாரு. வேதத்தில் பதிக்கப்பட்டிருக்கிற காரியம்னா யோசேப்பை மாத்திரம் தான் சொல்லியிருக்காரு. யோசேப்பை மாத்திரம் சொல்லியிருப்பாரானால் மற்ற எல்லாரையும் சொன்னதாக அர்த்தம். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் பலியாக்கப்பட்டதினால அவருக்கு பின்பதாய் வருகிற எல்லாரும் அவருக்குள்ளே பலியாக்கப்படுகிறார்கள். அப்படிதானே? அது நமக்கு புரியும் இல்லையா? அது புரியும். ஆனா முதற் பலன் புரியாது. அந்த பிரின்சிபல் வேலை செய்யணும், இந்த பிரின்சிபல் இங்க வேலை செய்யணுங்க ஐயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உனக்கு ரட்சிப்பு இருக்கணும்னா முதற் பலன் மூலமாக உனக்கு என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன செய்யறோம்னா எது வேணுமோ அதை மட்டும் பிடிச்சிக்கிறோம். மாமிசத்துக்கு கஷ்டமா இருக்குது, விட்டுறோம். இட்ஸ் நாட் அ புஃபே. யூ ஹேவ் டு ஈட் எவ்ரிதிங். ஆமே. யூ கேனாட் சூஸ். வேதத்தில் நீங்க என்ன செய்ய முடியாது? எனக்கு மீன் தான் வேணும், கறி தான் வேணும், பாவக்காய் வேணாம், சுண்டக்காய் வேணாம் அப்படின்னு நீங்க என்ன பண்ண முடியாது? தள்ளி வைக்க முடியாது. என்னென்ன உன் பாத்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாத்தையும் வாங்கி தின்னு, இதெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தேவன் சொல்றாரு. இங்க உட்காந்து நீ என்ன பண்ணாத, இது வேணாம் அது வேணான்னு சொல்லாத. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, அது உன் பங்கு, எல்லாத்தையும் வாய் மூடி சாப்பிடு. அப்படி இருந்தாதான் உனக்கு நன்மையா இருக்கும். ஸோ இந்த அமைப்பில் அவர் சொல்றாரு, யோசேப்பை எப்படி ஆசீர்வதித்தாரா? அவர் மரண படுக்கையிலே யோசேப்பை அவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிப்பதன் மூலமாய் அவருடைய விசுவாசம் என்னவா இருந்தது? என்னென்ன சொன்னாரோ அவைகள் அப்படியே நடக்கும். ஏன்னா காணக்கூடாத அமைப்பிலே அவர் கண்டு விசுவாசித்து அந்த காணக்கூடாதவைகள் எல்லாவற்றையும் காணக்கூடியவைகளாய் மாற்றி அவர் பேசினார். அதெல்லாம் இன்னைக்கும் அதே வார்த்தைகள், சொல்லப்பட்ட அதே வார்த்தைகளின்படி அந்த ஜனங்களை அவர் தேவன் அப்படியாக ஆசீர்வாதமாய் நடத்தி இருக்கிறார். ஆமென். அடுத்தது 22. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். ஆமென்.
ஆமென். எப்படியா? விசுவாசத்தினாலே பேசி தன்னுடைய எலும்புகளை குறித்து என்ன செய்யணும்னு கட்டளை கொடுக்கிறான். யோசேப்புக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கவில்லை. யாருக்கு கொடுத்தாங்க? நான் உன்னை தேசத்திற்கு கொண்டு போவேன், உன்னை பெரியவனாக்குவேன். ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு கொடுத்ததை ஈசாக்குக்கு கொண்டு போறாரா? ஈசாக்குக்கு கொடுத்ததை யாக்கோபு கொண்டு போறாரா? யாக்கோபுக்கு கொண்டு போனதை தன்னுடைய குமாரர்கள் பிடித்து கொண்டு அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு? விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி. பாருங்க எப்படியா? அந்திய காலத்தில், அதாவது அந்த கோத்திரத்தின் தலைவர்கள் எல்லாம், கோத்திரத்தின் தகப்பன்மார்கள், யோசேப்போடு கூட பிறந்தவர்கள் எல்லாம் கோத்திரத்தின் தகப்பன்மார்களாக இருந்தார்கள். அந்த தகப்பன்மார்களிடத்திலே அவர் என்ன சொல்றாருன்னா, உன்கிட்ட பேசலப்பா, தேவனுடைய முற்பிதாக்களோடு பேசி இருக்கிறார். முற்பிதாக்களோடு பேசின நிலைப்பாடு, அந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது? அவர் பேசி ஆபிரகாம் இடத்துல பேசி ஈசாக்கு இடத்துல அதை பாஸ் பண்ணி யாக்கோபு இடத்துல பாஸ் பண்ணி இப்போ யாக்கோபினுடைய பிள்ளைகளிடத்துல இது பேசப்படுகிறதான சூழ்நிலை. அப்ப தேவன் எங்ககிட்ட பேசல, ஆனா எங்களுடைய முற்பிதாக்கள் இடத்துல பேசினார் இல்லையா? கண்டிப்பா பேசின தேவன் இதை என்ன செய்வாரு? நிகழ்வுக்கு கொண்டு வருவார், இதை செயல்படுத்துவார். என்ன விசுவாசம் பார்த்தீங்களா? இவர் தலைமுறையில பேசல, 3 தலைமுறைக்கு முன்னாடி பேசினார். பேசினவங்க எல்லாம் பேசி பேசி விசுவாசிச்சே போயிட்டாங்க. ஆமென். இவர் ஒரு 4வது தலைமுறையா வந்திருக்காரு. இவர் என்ன சொல்றாரு? தேவன் அதை நிச்சயமாய் கொண்டு வருவார், அதை செயல்படுத்துவார். செயல்படுத்தும் பொழுது நான் அதில் பங்குள்ளவனாய் இருக்க வேண்டும். என்ன ஒரு ஃபெய்த் பாருங்க. நான் அதில் பங்குள்ளவனா எப்படி இருக்க முடியும்னா, என் பணத்தை எங்கேயே விட்டுறாதப்பா, கொண்டு போய் அங்கே சேர்த்துறேன். அந்த கோத்திர தலைவர்களிடத்தில் சொல்றார். கோத்திர தலைவர் பணம் தெரியாது. அப்போ கோத்திர தலைவர் என்ன பண்ணுவான்? அதை அவனுடைய சந்ததிகளுக்கு சொல்லி அவனுடைய மனசுல வைப்பான். யார? இப்படி ஒருத்தன் இருந்தான்பா, அவன் சொல்லி இருக்கிறான், அவனை கொண்டு போய் அவனுடைய சுதந்திரத்தில் அவனை சேர்க்கணும். சொல்லும் போது எப்படி தெரியுங்களா இருக்கிறாங்க? இவங்க எகிப்திலே நல்லா வசதியா இருக்கிறாங்க. சொல்லும் போது எப்படி இருக்காரு? வசதியா. யோசேப்பு எகிப்தில் எப்படி இருக்காரு? எல்லா காரியத்திலே மேன்மையான, பார்வோனுக்கும் தகப்பனாக. நம்ம இடம் மாத்திட்டார் ஆண்டவரே, இங்கே வந்துட்டோம், நம்ம இங்கே செட்டில் ஆயிடுவோம், இனி அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நம்ம சில நேரத்தில் அப்படி தான் நினைக்கிறோம். போகிற இடம்லாம் தேவன் கொடுக்குறாருன்னு நினைக்கிறோம். ஆனால் போகிற இடம்லாம் கொடுக்கல. முடிவு எங்கன்னு பார்ப்பா. இன்னைக்கு நீ இங்கே இருக்கிற, நாளைக்கு எங்கே இருக்க போறன்னு உனக்கு தெரியாது. நீ இன்னைக்கு இருக்கிறத பார்த்தீன்னு என்ன பண்ணிடாத, இதுதான் முடிவுன்னாத, அங்கே பார் முடிவு. ஆமென். அதனால தான் நீ போகிற இடம் எல்லாத்தையும் உறுதிப்படுத்த முடியாது. உனக்கு கடைசி படம் தெரியணும். யூ நீட் டு see a bigger picture. பெரிய படம் பார்க்கலன்னா நமக்கு என்ன தெரியாது? வர்ற சின்ன சின்ன இதெல்லாம் நமக்கு பெருசாக தோணும். சொல்றாரு, உன்னை தேவன் அங்கே கூட்டிட்டு போவாரு. அங்கே கூட்டிட்டு போகும் பொழுது என்னையும் அதில் பங்குள்ளவனாய் கொண்டு செல். ஆமென். என்ன விசுவாசம் பார்த்தீங்களா? தேவன் சந்ததிகளுக்கு முன்பதாய் சொன்னாலும், தலைமுறைகளுக்கு முன்பதாய் சொன்னாலும் அது நடக்கும், தேவன் நடத்துவார் என்று சொல்லி எப்ப சொல்றாருன்னா, கஷ்டத்தில் இருக்கும்போது சொல்ல, உயர்வில் இருக்கும் பொழுது, அவருக்கு எல்லா வசதிகளோடு கூட உயர்விலே இருக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த உயர்வு மேன்மையானதல்ல, தேவனுடைய முற்பிதாக்களுக்கு சொன்னாரு அந்த உயர்வு மேன்மையானது, அது நடக்கும். அது நடக்கும் பொழுது என்னை கொண்டு போய் அங்க சேர்த்துரு. அப்படின்னா தேவன் சொன்னதன் மேல எவ்வளவு விசுவாசம் இருந்துச்சு பாத்தீங்களா?
அதை தான் அவர் பெரிதாக பார்க்கிறாரே தவிர இன்னைக்கு எகிப்தில் அவர் பெரியவராக இருக்கிறத அவர் பார்க்கல. எகிப்தில் பார்வோனுக்கு தகப்பனா, பார்வோனை விட மேலா வச்சிருக்காரு, அதை பார்க்கல அவரு. தேவன் சொன்னது தான் மேன்மையானது. ஆமென். இன்னைக்கு அதனால தான் அவர் அந்த லிஸ்ட்ல வந்திருக்காரு. அவர் சொல்றாரு, என்னுடைய எலும்பு கொண்டு போயிட்டு எங்க சேரு, என்னுடைய ஜனங்களோடு கூட என்னை சேர்த்து விடு என்று சொல்லி அவர் சொன்னதை இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். அடுத்த வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். பாருங்க, இது மோசேவினுடைய ஒரு சினாரியோ. 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோசேவை குறித்து பேசுகிறது. இது எல்லாத்தையும் ஒரு சுருக்கமாய் சொல்லுகிறேன். இங்கே பார்க்கும்போது என்ன பேசப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசேவுடைய தகப்பன் தாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் அவங்க? லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். லேவி கோத்திரத்துக்கு என்ன வேலை? ஆசாரியம். அதை தவிர வேற வேலை கிடையாது. ஆசாரியத்துவம் தான் இல்லையா? கூடாரத்தில் தான் வேலை. அப்போ கூடாரத்தில் ஒரு வேலையாக இருக்கிற அந்த லேவி கோத்திரத்துக்கு ஒரு பிள்ளை பிறகுது. பிள்ளை பிறந்தவொடனே அந்த பிள்ளை எப்படி இருக்கான்? அழகுள்ள பிள்ளை என்று அவர்கள் கண்டார்கள். NIV டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, they saw he was no ordinary child. அப்படின்னா ஒரு சாதாரண பிள்ளையா இது இல்லை என்பதை அவர்கள் அறிந்தார்களாம். இது வெறுமனே அழகு மாத்திரம் கிடையாது. there is something more to this. வெறுமனே ரொம்ப அழகாக இதை வச்சுக்கலாம் அப்படி இல்லை. they saw the destiny in the child. அந்த குழந்தைக்குள்ளே இருக்கிறதான தேவனுடைய அமைப்பு. ஒரு லேவி குடும்பத்தில் பிறந்திருக்கிறதான இந்த பிள்ளை, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை ஒரு அழகாய் கூட இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அதற்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அவன் அழகாய் இருந்திருக்கிறான், அதோடு கூட அவன் நியமனத்தை பெற்றவனாய் இருந்திருக்கிறான். இவைகளை எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து என்ன செய்தார்களாம்? ராஜாவினுடைய கட்டளையை மீறுவதற்கு அவர்கள் விசுவாசித்தார்களாம். ஆமென். எங்க இது வெறும் அழகை பார்த்து இவங்க ஒழிச்சு வச்சிருந்தாங்கன்னா இங்க விசுவாசம் தேவையில்லைங்க. விசுவாசம் வருதுன்னா ஒரு ஆவிக்குரிய நிலைப்பாடு வந்தாதான் விசுவாசம் இல்லையா? உங்ககிட்ட நம்ம கிட்ட ஒரு அழகா ஒரு பொருள் இருந்தா தூக்கி போடுவோமா? போட மாட்டோம். என்ன பண்ணுவோம்? எப்படியெல்லாம் அதை எடுக்கிறதுக்கு பார்ப்போம் இல்லையா? ஷார்ட் கட்டு, ஹை கட்டு, லோ கட்டு, என்னென்ன எப்படியெல்லாம் என்ன பண்ணலாம், இதை வச்சுக்கலாம். ஏன்? அழகா இருக்குது. அவங்க அந்த நிலையில வந்துருந்துச்சுன்னா இங்க இந்த விசுவாச பட்டியலில் வந்திருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம்னா அவர்கள் விசுவாசித்தார்களாம். அந்த பிள்ளையை மறைத்து வைக்க ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் எதிர்த்து நின்று அதை உதாசீனப்படுத்தி இந்த பிள்ளையை பாதுகாக்க அவர்கள் முற்பட்டார்கள். அப்படின்னா அந்த இடத்துல they have applied faith. அப்படின்னா தேவன் எங்களுக்கு இந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறார். அது கொஞ்சம் வரலாறுலாம் இல்லை, எவ்வளவு நாள் கழிச்சு கொடுத்தாரு, என்ன சொல்லி கொடுத்தாரு, எப்படி வந்துச்சு, அதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? அந்த பிள்ளை அழகா இருந்ததை தமிழ் மொழிபெயர்ப்புல அப்படி சொல்லுது. ஆங்கிலத்தில் பல மொழிபெயர்ப்புல பல வித்தியாசப்பட்ட டிரான்ஸ்லேஷன். அப்படின்னா அந்த பிள்ளைக்கு இருக்கிறதான நியமனத்தை அறிந்து, தேவன் சொல்லி இருக்கிற காரியத்தை ஒருவேளை அறிந்து இப்படியாக நடக்கும் என்று சொல்லி இதோட விசுவாசத்திலே ராஜாவினுடைய கட்டளைக்கும் பயப்படாமல் அந்த பிள்ளையை ஒளித்து வைத்தார்களாம். ஆமென். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாச அமைப்பு தேவை. எப்படிப்பட்ட விசுவாச அமைப்பு? உலக அமைப்பிலே இருக்கிறதான காரியங்களையும் அசட்டை பண்ணி தேவனுடைய அமைப்பை கண்டு அதற்கு நேரே போக விசுவாசம் வேணும். ஏன்னா நமக்கு சில நேரத்தில் பயந்துரும், ஐயோ பிரச்சனையாச்சே, கஷ்டமாச்சே. இவங்களால என்ன செய்ய முடிந்தது? ராஜாவினுடைய வார்த்தைக்கும் பயப்படாமல், ராஜா பிள்ளையே கொல்ல சொல்றாரு, பிள்ளையை கொல்லாம இவங்க வச்சிருந்தாங்களா, இவங்க கதி என்ன?
அப்படி என்றால் ஜீவனையும் பாராமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசித்து 3 மாதம் அந்த பிள்ளையை என்ன செய்தாங்களாம்? ஒளித்து வைத்திருந்தார்கள். பிறகு என்ன பார்க்கலாம்? படிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். போதும். இவனுடைய காரியத்தை பார்க்கும்போது மோசே பார்வோனுடைய மகளுடைய கையிலே கிடைக்க பெற்ற ஒரு மகன் இல்லையா? அவங்க அந்த ஆறுல விட்டுடுறாங்க. யார் பார்க்கறது? பார்வோனுடைய மகள் அதை பார்க்கிறாள், குழந்தை எடுக்கிறாள். ஒருவேளை அந்த குழந்தைக்கு இருக்கிறதான அந்த அழகு, அந்த ஒரு கிளாமரு, அந்த ஒரு அட்ராக்ஷனு என்ன இருக்கும்? அந்த அந்த பெண்ணை கவர்ந்துருக்கும். அதே நேரத்தில் ஏதோ ஒன்று நாக்கு பூச்சி மாதிரி ஒன்று அப்படியே மிதக்கிட்டு இருந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். கருப்பா, ஏதோ கருப்பா அப்படியே பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. அட யாரோ என்னமோப்பா விட்டுருப்பா, ஓரமாக எடுத்து கொடுப்பா, இல்லை கொண்டு போய் எங்கள் அப்பா கிட்ட கொடுப்பா, அவர் என்ன பண்ணுவார்? கதையை முடிச்சிடுவார் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கான். ஆனால் இங்கே தேவன் அந்த குழந்தைக்குள்ள வைத்திருந்ததான அந்த அழகு, அந்த நியமனம், அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்த உடனே அவள் அதை வளர்க்க வேண்டும் என்று விரும்பினார். ஆமென். அதை பாருங்க, என்ன ஒரு அட்ராக்ஷன்! அதை வளர்க்க வேண்டும் என்று விரும்பி அவள் என்ன செய்கிறாள்? யாரோ பெத்த பிள்ளைங்க, தன்னுடைய பிள்ளையாய் அவள் எடுத்துக்கொள்ள அவள் முன் வருகிறாள். ஆகையினாலே மோசே யாராய் மாறுகிறான்? எபிரேயனுக்கு பிறந்தவனாய் இருந்தும் பார்வோனுடைய வீட்டிலே ஒரு குமாரனாய் மாறுகிறான். என்ன ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை? நமக்கெல்லாம் அப்படி கிடைச்சா என்ன பண்ணும்? அவ்வளோதான், அதோட பாய் பாய் சொல்லிடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட்டஸ் மாறி போச்சுங்க. நான் இனிமேல் யாரு? பார்வோன் வீட்டில் இருக்கிறேன். அங்கே வசதி என்ன, வாய்ப்பு என்ன, சாப்பாடு என்ன, எல்லாம் வேறுபட்ட ஒரு நிலைப்பாடாக இருக்கும். ஆனால் மோசே என்ன பண்ணுறாராம் பாருங்களேன். மோசே என்ன பண்ணுறாரு? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. எனக்கு என்னன்னா, எப்படி இந்த வெறுப்பு அவனுக்குள்ள வந்திருக்கான்? ஏன்னா அந்த பிள்ளையை கூப்பிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. என்ன செய், எனக்காக வளர்த்து கொடு, எனக்காக வளர்த்திடு. ஏன்னா அது பால் குடிக்கிற பிள்ளை. ஸோ ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, இந்த பால் குடி முடியும் மட்டும் அந்த பிள்ளையை நீ பராமரித்து முடிந்த உடனே கொண்டு வந்து என்ன செய்ய, என்கிட்ட கொடுத்துரு. மேபி ஒரு 2 வயசு, இல்லை அதிகபட்சமாக ஒரு 3 வயசு. அந்த 3 வயசுக்குள்ள அந்த பிள்ளைகளுடைய மனசுக்குள்ள எல்லாம் புகுத்தி இருக்க முடியாது இல்லையா? நீ எபிரேயன், உஷாராயிரு, அங்கே போனாலும் ஜாக்கிரதையாயிரு, தந்திரமா இரு, நல்லவன மாதிரி இரு, ஆனால் இருக்காத. அதுதான் என்ன செய்திருக்க முடியாது? நிச்சயமாக அதெல்லாம் சொல்லியிருக்க முடியாது. அதெல்லாம் அவ்வளோ தூரம் இறக்கி இருக்க முடியுமா? அந்த வயசுலேயே அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் பிடிச்சிட்டு இருப்பானா? அதெல்லாம் அப்படி மாமிசத்தில் நடந்து பிடிச்சிருந்தா இந்த இடத்துல விசுவாசத்தின் பட்டியலில் அவன் பேர் வந்திருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஆனால் பாருங்க, மோசேக்குள்ள அந்த வைராக்கியம், மோசேக்குள்ள தேவனுடைய ஆவி, மோசேக்குள்ள இருந்ததான அவனுடைய ஐடென்டிட்டி, தேவனுக்குள்ளே தான் யார் என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிற ஒரு நிலைப்பாட்டிலே அவன் என்ன செய்கிறானா, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை அவன் வெறுத்து, அந்த ஒரு ஐடென்டிட்டியை அவன் வெறுக்கிறான். எனக்கு இந்த ஒரு நிலைப்பாடு வேண்டாம், பார்வோனுடைய குமாரத்தி என்று சொல்லுகிறதான நிலைப்பாடு எனக்கு வேண்டாம். வேண்டாத பட்சத்தில் என்ன செய்யணும்? விசுவாசத்தினாலே மோசே இல்லை 25 அனித்தியமான பாவ சந்தோஷங்களை ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, அங்க நீ பார்வோனுடைய குமாரனா இருப்பாயானால், பார்வோனுடைய
குமாரனாய் நீ இருப்பாயானால் அங்க உனக்கு என்னென்ன ஃபீசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பாவ சந்தோஷங்களுக்கும் ஒரு வாய்ப்பு திறந்திருக்கு. ஆமென். You can access to all these pleasures. இதெல்லாம் என்னது உனக்கு ஃப்ரீ, அனுபவிக்க அடிஷனலா கொடுக்கப்படுது. ஏன்னா நீ பார்வனுடைய குமாரத்தினுடைய மகன். அதனால நீ என்ன வேணா பண்ணிக்கலாம்பா. எல்லா பாவ சந்தோஷங்களுக்கும் ஆக்சஸ் இருக்கா. அந்த பாவ சந்தோஷங்களுடைய ஆக்சஸை பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான், இந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், நான் பார்வனுடைய வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல வாழ்ந்துட்டு இந்த மாதிரியான பாவ நிலையில இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான். விசுவாசத்துல போனினா, துன்பத்திற்குள்ள போனாதான் தேவனுடைய காரியத்தை பார்க்க முடியும். ஆமென். விசுவாசித்து எதுக்குள்ள போவ? துன்பத்திற்குள் போக, கஷ்டத்திற்குள் போக, பிரச்சனைக்குள் போக. இதுக்கு முன்னாடி இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல, ஏன்னா நானே கேள்விப்படல. விசுவாசம்னாலே எல்லாருக்கும் ஒரு ஒரு தில் குஷ் ஆகும். இங்க அப்படி இல்லை. விசுவாசமா ஏன்னா அது உள்ள கொண்டு போகுது. மாமிசத்தை உள்ள அக்கினிக்குள்ள, மரணத்திற்குள்ள கொண்டு போய் வெளியில கொண்டு வருது. அதனால இவன் என்ன சொல்றான், ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல், இன்னைக்கு நான் அந்த துன்பத்தின் வழியாய் சென்றாலும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். எகிப்திலிருந்து வருகிற பொக்கிஷங்களை பார்க்கிலும், நன்மைகளை பார்க்கிலும், ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தமாய் நான் நிற்கும் பொழுது, அவருடைய அமைப்புக்கு இணைந்து நான் நிற்கும் பொழுது, அவரோடு கூட நிற்கும் பொழுது என்ன வருதான்? வருகிற நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஏன்னா அந்த நிந்தைக்கு பின்பதாக இருக்கிறதான வெற்றியை அவன் பார்க்கிறான், வாக்குத்தத்தத்தை பார்க்கிறான், நிந்தைக்கு பின்பதாக இருக்கிற ஒரு உறுதியை பார்க்கிறான். பார்க்கறதுனால அவன் சொல்றான், நான் மரணத்தின் ஊடாய் செல்வது எனக்கு பிரச்சனை கிடையாது, அக்கினியின் ஊடாய் செல்வது எனக்கு பிரச்சனை கிடையாது, சிங்க கபியின் ஊடாய் நான் செல்வது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்ன தேவன் என்ன வச்சிருக்காரு? எனக்கு மேன்மையானதை வைத்திருக்கிறார். ஆமென். நம்மளாம் சிங்க கபியில போல இல்லையா? அந்த சிங்க கபி வாய்கிட்ட கூட போல. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, சிங்க கபியில் நான் விழுந்தேன். அப்படி பாடுறவங்க போது அவங்க யோசிப்பேன், இவெல்லாம் விழுந்தா என்ன ஆவான்னு. விழுறதுக்கு முன்னாடியே நான் விழுந்தேன்றானே, இவெல்லாம் விழுந்தா என்ன ஆவான்? ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம ஈஸியாக பாட்டெல்லாம் ரொம்ப ஈஸியாக பாடிடுறோம். நான் சிங்க கபியில் விழுந்துட்டேன், அவர் என்னை தூக்கிட்டாரு. இப்போ அந்த வாய், சிங்க கபியினுடைய வாய்க்குள்ள போகும்போதே உயிர் போயிடுங்க ஐயா. அந்த உயிர் போகாம அர்ப்பணிப்பது தான் பலி. செத்து போன பலி கிடையாது, ஜீவ பலி. ஜீவ பலியாய் நம்மை அர்ப்பணிப்பது. இங்க அவன் சொல்றான், நான் துன்பத்தை அனுபவித்து போவ நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஏன்னா அதற்கு மேலே வருகிறதான பலன் மேலே நான் நோக்கமா இருக்கிறேன். ஆமென். ஏன்னா இன்றைக்கு இருக்கிறதான எகிப்தினுடைய பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். 27 படிங்க. அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஆமென். என்ன பண்றானா? காணக்கூடாத ஒரு அமைப்பை அவன் அறிந்து கொண்டு, அவனுடைய நிலைப்பாடு பாருங்க எப்படி போகிறது. He
He saw him who is invisible. காணக்கூடாதவரை அவன் கண்டானான். Persevered அப்படின்னா உறுதியாய், திடமாய். அவன் உறுதியாய் நின்று, திடமாய் நின்று, காணக்கூடாதவரை அவன் என்ன செய்கிறான்? அவன் பார்த்து, தரிசித்து அவன் கடந்து போனான். அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அப்ப அவனுடைய விசுவாசம் பார்த்தீங்களா? மேன்மையானது ஒன்று இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுகிறான். காணக்கூடாத நிலைப்பாடை விசுவாசிக்கிறான். காணக்கூடாத விசுவாசத்திலே அவரை விசுவாசித்து நம்பி அதற்கு மேல் அதை கடந்து போக அவனுக்கு தைரியம் வந்தது. இன்னைக்கு நமக்கு தைரியம் வேணும்னா விசுவாசத்தில் எழும்பணும். அப்பதான் தைரியம் வரும். இல்லைன்னா துணிச்சல் வராது. மாமிசம் ஆடும், சதை ஆடும் இல்லையா? அந்த சதையெல்லாம் ஆடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும், நம்பிக்கையில் உறுதியா இருக்கணும், திடமா இருக்கணும். அந்த உறுதி வரலன்னா கண்டிப்பா சொல்றேன், எல்லாமே நடுங்க தொடங்கிடும். தொடை நடுங்கும். சூழ்நிலைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, காரியங்கள் வரும்பொழுது என்ன ஆகும்? தடன்னு ஆயிடும். ஆனா உறுதியா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பலன் வரும். அந்த பலன் மாமிசத்தில் வருகிற பலன் கிடையாதுங்க. ஏன்னா உங்களுடைய மாமிசம் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வேலை செய்யும். உங்க காதுல நீங்க ஏதாவது கேட்கும்போது, கண்ணுல பார்க்கும்போது, அந்த காதுல கேட்கிற வார்த்தை தான் கேட்பீங்க. கண்ணுல பார்க்கிற காட்சி உள்ளுக்கு போய் உங்க கெமிக்கலை ரியாக்ட் பண்ணும். உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தலைக்கீழா கேட்கறது காதுல, கண்ணால பார்க்கிறோம். ஆனா உள்ளுக்கு போய் என்ன செய்யுது? கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகுதுங்க. ரசாயன கலவை உள்ளுக்கு போய் ரசாயன கலவை மாறின உடனே அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது தொடையாடும், இருதயம் படபடபடன்னு அடிக்கும், கையெல்லாம் ஒதுரும். ஏன்? என்ன ஆச்சு? நீ என்ன கேட்ட? உனக்கு ஊசி போட்டாங்களா, மாத்திரை கொடுத்தாங்களா? என்ன ஆச்சு? ஒண்ணுமே ஆகலையே. கேட்ட, பார்த்த, அவ்வளவுதான். அது போய் உள்ள போய் கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்கி உடம்பே தலைக்கீழா மாறிடுச்சு. கையும் ஆடுது, கால் ஆடுது, இருதயம் வெடிக்குது, என்ன ஆகுதுன்னு தெரியல. புரியுதுங்களா? அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் காம்படுத்தணும்னா இந்த ஆவிக்குரிய ரியாக்ஷன் இருந்தால் தாங்க முடியும். புரியுதுங்களா? அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை டவுன் பண்ணனா விசுவாசத்தில் எழும்புனா தான். அதை பார்க்குறீங்க, அதை கேட்குறீங்க, ஆனாலும் கெமிக்கல் ரியாக்ஷனே ஆகலை. புரியுதுங்களா? திஸ் இஸ் சூப்பர் நேச்சுரல். உன் காதால கேட்கிற, உன் கண்ணால பார்க்கிற, ஆனா உன் பாடி இஸ் நாட் ரியாக்டிங் பிகாஸ் யூ ஹேவ் அ ஸ்பிரிச்சுவல் சூப்பர் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஒர்க்கிங் வித்தின் யூ. அப்போதான் அவன் என்ன செய்யறான்? ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், பயப்படாமல், அதை நிராகரித்து அவன் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான். இல்லைன்னா தொட நடுங்கி அங்கேயே நிற்கிறாங்க. ஆமென். இல்லைன்னா என்ன ஆகாது? ஒரு காரியம் கூட எடுத்து வைக்க முடியாது. தேவன் சொல்லுவார் வாப்பான்னு, ஆனா நீ அங்கேருந்து வரவே மாட்டேன். எங்க உட்காந்துருப்ப? போட்டு உள்ளே தான் உட்காந்துருப்ப. போட்டு உள்ளே உட்காந்துருந்தா மூழ்கி தான் போனோம். நல்ல வேளை பேதுரு மாத்திரம் வெளில வந்தார், அதனால எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள். இல்லைன்னா என்ன நிலை? மூழ்கி தான் போனோம். இன்னைக்கு நம்ம தேவ சத்தத்தை கேட்டு போனோம்னா அவரை விசுவாசித்தால் தான் செயல்படுத்த முடியும். அடுத்த வசனம் வாசிங்க. இன்னும் 2 வசனம் முடிச்சிடுறேன். அவனை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். என்ன பண்ணாரா? விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு
பஸ்காவையும் ரத்தம் பூசுதலையும் நியமனத்தையும் அவன் என்ன செய்தான்? ஆசரித்தான். அப்படின்னா தேவன் சொன்னதை அவன் ஆசரிக்கிறபடியினாலே வருகிறதான எல்லா அமைப்புக்கும் அவன் நீங்களாக்கப்படுகிறான். முதற் பேரானவனை என்ன செய்கிறவன்? சங்கரிக்கிறவன். எதை பார்த்து வந்தான்? எபிரேயன் வீடா எகிப்து வீடா அப்படின்னு பார்த்து வரல. புரியுதுங்களா? முதற் பேரானவனை சங்கரிக்க அப்படியே வரும்பொழுது ஒரு மேகமா வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன். இல்லை உங்களுக்கு எப்படி தெரியுது? சரி, நீங்க ஏர்மாட்டில் வருதுன்னு கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. மேகமா வருதோ, ஏர்மாட்டில் வருதோ, இல்லை ரக்க அடிச்சுட்டு வருதோ, எப்படி வேணா வச்சுக்கிடுங்க. வரும்போது என்ன பார்த்துட்டு வருது? எகிப்தா இஸ்ரவேலா பார்த்துட்டு வரல. என்ன பார்த்துட்டு வருது? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து யாரு பஸ்காவை அனுசரித்து ரத்தம் பூசப்பட்டிருக்கிற வீடுகளை பார்த்து வருகிறது. அப்படின்னா தேவனுடைய அமைப்பை கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்துகிறவருடைய வாழ்க்கையில தான் தேவனுடைய அமைப்பு வேலை செய்யும். ஆமென். உன் பேர் ஜானா இருந்தாலும் வேலை செய்யாது, உன் பேர் லூக்காவா இருந்தாலும் வேலை செய்யாது. ஆமென். ஏன்னு கேட்டீங்கன்னா உன் பேரை பார்த்து இல்லை, நீ யாரு, உன் குடும்பம் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, அதெல்லாம் கிடையாது. தேவனுடைய அமைப்புக்கு உட்பட்டவனா, அதை விசுவாசிக்கிறவனா, அந்த விசுவாசத்தில் நீ வாழுகிறவனா, அந்த விசுவாசத்தில் நீ வாழ்வாயானால் அந்த விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். அதைதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே, படிங்கம்மா இன்னொரு தடவை அந்த வசனம். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். ஆமென். அதுக்கு தான் நியமனத்தை அவன் ஆசரிக்கிறான். கடைசியா 29 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். ஆமென். பாருங்க, விசுவாசத்தில் இவர்கள் என்ன செய்தார்களா? சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை போல கடந்து போவது போல கடந்து போனார்கள். ஆனா விசுவாசம் இல்லைன்னா அப்படி செய்ய முடியாது. If you don't have the patterns of God, you cannot operate. போறாங்க, இவங்க போறாங்க, செங்கடல் ரெண்டாய் பிளக்கிறது, இவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்களாம். எப்படி போறாங்களாம்? உலர்ந்த தலையிலே நடக்கிறது போல போறாங்களாம். நான் நினைக்கிற மண்ணு கூட காஞ்சிட்டு இருக்கும் போல, அந்த ஈரப்பதம் கூட இல்லாம உலர்ந்த தரையிலே நடக்கிறது போல நடந்து போறாங்க. அதை பார்த்து இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணிட்டான்? எகிப்து ஜனம், ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் போல ஏதோ ஒன்று நடக்குதுப்பா, கிளம்புப்பா, நீயும் போயிட்டே இரு, விடாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? அவனும் பின்னாடி வர பார்க்கறான். நீயும் பண்ற, நானும் பண்ணி பார்க்கறனே. சரி, இதே நேரத்தில் எனக்கும் ஒரு என்ன நடக்குது, எனக்கும் ஒன்று ஏதாவது ஒன்று ஆகுதா? தேவன் ஒருத்தர் தொட்டார்னா இவங்களும் கூட சேர்ந்துக்காங்க. ஆபிரகாம தேவன் கூப்பிட்டாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னாரு, கூட லோத்தம் ஒட்டிக்கிட்டாரு. ஆனா ஆபிரகாமுக்கு இந்த கமிட்மெண்ட் லோத்துக்கிட்ட இல்லை, ஆபிரகாமுக்கு இந்த கீழ்ப்படிதல் லோத்துக்கிட்ட இல்லை. நீ ஒட்டிக்கிட்டு வாழ்ந்துட முடியாது. ஆமென். விசுவாசித்து வாழ முடியும். இவன் என்ன பண்றான்? பின்னாடியே ஓடி வரான். ஆனா என்ன ஆச்சா? இவர்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். அவங்களும் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க. ஆனால் அவர்கள் அமிழ்ந்து போனார்கள். அன்னைக்கு தான் அவங்க சமாதி ஆயிட்டாங்க. ஏன்னா டோன்ட் பிளே வித் காட். தேவனோடு கூட விளையாடாத. தேவனுடைய அமைப்புக்குள்ள வரணும்னா தேவனுக்கு ஏற்ற ஜனமா நீ இருக்கணும். அதே விசுவாச நிலைமையை நீ காத்து கொள்ளணும். அதே விசுவாச அமைப்புல நீ இருந்தாதான் தேவனுடைய அமைப்பு உன்னுடைய வாழ்க்கையில செயல்படும். தேவனுடைய அமைப்பு செயல்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா நீ தூரமா இருந்தது. இவன் அதே தேவனுடைய அமைப்புக்குள்ள வந்துட்டு அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை, தேவ நம்பிக்கை இல்லை, தேவனுடைய அமைப்பே இல்லை. அவனை எந்த செங்கடல் அவர்களை காப்பாற்றினதோ அதே செங்கடல் இவர்களை முடித்தது. ஆமென். எல்லாம் எழுப்பி நிற்போம், ஒப்பு கொடுப்போம் இந்த காலை வேளையில.
தேவன் நம்மோடு கூட இடைப்பட, தேவன் நம்மோடு கூட பேச நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய செவிகளை ஆண்டவருக்கு நேராய் சாய்ப்போம். ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்படுங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட திட்டவட்டமாய் பேசுகிறார். இதை நான் தொடர்ந்தேச்சியாய் சொல்லிக் கொண்டு வருகிறேன். God is calling us to a deeper sense of understanding. ஆழங்களுக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். It's not for everyone. It's for you. Because God has destined you for this purpose. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்க தேவன் உங்களுக்கு ஒரு சமயம் கொடுத்திருப்பாரானால், இந்த உபதேசத்தை கேட்க தேவன் உங்களுக்கு சமயம் கொடுத்திருப்பாரானால், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், you have destined for this. It's not for everyone. எல்லாரும் தேவனுடைய ஆழங்களுக்குள்ள வருவாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவன் உன்னை இந்த ஆழத்திற்கு கூப்பிடுறாரு. ஏன்னா அவர் மேலான ஒரு நிலைப்பாடை உனக்கு வைத்திருக்கிறார். மேலான மகிமை, மகிமையின் மேல் மகிமை, உன்னதமான மகிமை, உன்னதமான காரியங்களை அவர் கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில அர்ப்பணித்த ஆண்டவரே, என்னை அதற்காய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அமைப்புக்கு நேரே வர என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய திட்டத்திற்கு நேரே வர என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்திற்குள்ளே நான் கடந்து வர, என் மாமிசத்தை பொருட்படுத்தாமல், அது எனக்கு வேதனையாய் மரணமாய் கடினமாய் இருந்தாலும் நான் துணிந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் கடந்து போக என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னோடு கூட இடைப்படும், என்னோடு கூட பேசும், என்னுடைய வழிகளை எனக்கு காண்பியும், துல்லியமான நிலைப்பாடை எனக்கு காண்பியும், தேவனுடைய அமைப்புக்குள்ளே வர எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். சர்வ வல்ல தேவனே, இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலையிலும் எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட உம்முடைய அன்பின் தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும். உடைய வார்த்தையின் ஆழங்களுக்குள்ளா எங்களை கொண்டு செல்லும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். எங்களுடைய உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து எங்களுடைய தேவை என்னதென்று அறிந்து அதற்கு நேராக எங்களை கொண்டு செல்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பலிப்பிடத்திலே வைக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், சவால்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையை நிலைப்படுத்த எங்களுக்கு ஒரு பலன் தாரும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். தேவன் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.